அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಲೆಸ್ಲಿ ಬಿಗೆನ್ ಎಂಬತಕ್ಕಂಥವರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋಣ. லெஸ்லி நியூ பிகின் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் இந்தியாவிலே 40 வருஷம் செலவிட்டார். வெளிநாட்டுக்காரர். ಅವರು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವರು ಸೇವೆ ಸಲ್ಲಿಸಿದರು. ಹೊರದೇಶದವರಾಗಿದ್ದಾರೆ. இங்கிலாந்து தேசத்தில் வந்தவர். ಇಂಗ್ಲೆಂಡ್ ದೇಶದಿಂದ ಬಂದಂತವರು. நான் கூட பார்த்திருக்கிறேன் அவரை. ನಾನು ಕೂಡ ಅವರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. நம்ம பிரேயர்ல வாழ்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். ನಮ್ಮ ಪೀರಿಯಡ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಬದುಕಿದವರು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿರಿ. மெட்ராஸ்ல பிஷப்பா இருந்தாரு. ಬಿಷಪ್ ಆಗಿದ್ರು. சென்னையில பிஷப்பா இருந்ததுனால நான் அவரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಅವರು ಬಿಷಪ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಅವರನ್ನ ಸಂಧಿಸುವಂತ ಒಂದು ಸಮಯ ದೊರಕಿತ್ತು. அவருடைய வாழ்க்கை ஒரு சிம்பிளான வாழ்க்கை. ಅವರ ಜೀವಿತ ಒಂದು ಸಿಂಪಲ್ ಆದ ಜೀವಿತ. அந்த வாழ்க்கையில அவருடைய எண்ணங்கள்லாம் எல்லா மதத்தவரையும் நேசிக்கணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் ஒரே பிளான். ಅವ್ರದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಮತದವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಅವರನ್ನು ದೇವರ ದರ್ಶಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಅವರ ಆಲೋಚನೆ ಆಗಿತ್ತು. பிரியமானவர்களே, லெஸ்லி நியூபிகினுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலும் நாம் இந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரம் படிக்கும் போது நாம் கண்டுகொள்ள முடியும். ಲೆಸ್ಲಿ ನ್ಯೂಬಿಗಿನ್ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. அவர் திருச்சபையின் திருச்சபை வளரணும்னே உயிர் வாழ்ந்தார். ಅವರು ಸಭೆಯು ಬೆಳೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿಯೇ ಅವರು ಜೀವಿಸಿದವರು. எல்லா மதத்தினரையும் நேசித்து அதற்காக சில திட்டங்களை வைத்தார். ಎಲ್ಲಾ ಜನಾಂಗದವರನ್ನು ಅವರು ಪ್ರೀತಿಸಿ ಅವರಿಗಾಗಿ ಕೆಲವು ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು. மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தார். ಜನರು ಒಟ್ಟಾಗಿ ಬಾಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. கடைசியாக அவருடைய வாழ்க்கையில அவர் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவராக இருந்தார். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅವರು ಮುಂದಿನ ಕಾಲದ ಬಗ್ಗೆಯೂ ಕೂಡ ಅವರು ಹೆಚ್ಚಿನ ಕಾಳಜಿಯನ್ನ ವಹಿಸಿದ್ರು. அவருடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து அவர் வாழ்ந்த வசனம் என்னன்னு கொடுத்திருப்புங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ಉದ್ದೇಶವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಂತ ಒಂದು ವಚನ ಅದು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ. அதுல 2வது வசனம். ಅದರಲ್ಲಿ 2ನೇ ವಚನ படிக்கலாம். ಅದನ್ನು ನಾವೀಗ ಓದೋಣ. 12:2. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕದ ಭಾವದವರಾಗಿರ್ರಿ. ಹೀಗಾದರೆ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕನುಸಾರವಾದದ್ದು, ಅಂದರೆ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಮೆಚ್ಚಿಕೆಯಾದದ್ದು, ದೋಷವಿಲ್ಲದ್ದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳುಕೊಳ್ಳುವಿರಿ. 3 காரியத்தை இந்த வசனத்திலே நாம் அழகாக பார்க்க முடியும். 3 ವಿಷಯಗಳನ್ನು ಈ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಚಲೋ ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேர்ல்ட்லி பர்சன் லைஃப் வாழக்கூடாது. ಈ ಪ್ರಪಂಚದ ವೇಷವನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ಅಂದರೆ ಒಬ್ಬ ಈ ಲೋಕೈಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾವು ಬಾಳಬಾರದು. இரண்டாவதாக பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதன்படி தேவனுடைய சித்தம் என்று ಕಂಡುಕೊಂಡು அதன்படி வாழ வேண்டும். ಮತ್ತು ದೇವರ ಚಿತ್ತವೇನೆಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡವರಾಗಿ ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವಂತದ್ದು. மூன்றாவது மறுரூபம் ஆக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
டிரான்ஸ்பர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு அருமையான வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது நமக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். நம்ம அதாவது ரெனியூ அவர் மைண்ட். ஒவ்வொரு நாளும் மைண்ட் ಮಾರಿக்கிட்டே இருக்கணும். 3 ಕಾರ್ಯಗಳು ಮುಖ್ಯ. ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಶನ್ ಅನ್ನುವಾಗ ನಾವು ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿವರ್ತನೆ ಮತ್ತು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೊಸದಾದ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುವಂತದ್ದು. மாணவர்களே, இந்த கால வேளையிலே இந்த 3 காரியங்களையும் லெஸ்லி நியூபிகின் கடைபிடித்தார். ஆகையினாலே அவர் வாழ்க்கையிலே இந்த வசனத்தை மையமாக வாழ்ந்தார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ಆದ್ದರಿಂದ ಈ 3 ವಿಷಯಗಳನ್ನು ಈ ಲೆಸ್ಲಿ ನ್ಯೂಬಿಗೆನ್ ಎಂಬತಕ್ಕಂಥವರು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. ಅದನ್ನು ಈಗ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. முதலாவதாக உலக மக்களுடன் தொடர்பு. இந்த உலகத்துல வேறு வேறு விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧವಾದ ಜನರು ವಾಸಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு சிலர் நம்மை போல யோசிப்பாங்க, நம்மை போல சர்ச்சுக்கு வருவாங்க, நம்மை போல செயல்படுவாங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிக்கும், ஒத்து போகும். ಕೆಲವು ಮಂದಿ ನಮ್ಮಂತೆ ಇರುತ್ತಾರೆ, ನಮ್ಮಂತೆ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮಂತೆ ಅವರು ಯೋಚಿಸ್ತಾರೆ, ಅವರು ನಮಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತಾರೆ. விசேஷமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, பிள்ளைங்க, அவங்க நம்ம கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறதுனால நம்மள வரையும் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ಸಹ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿ ಅವರು ಇರೋದ್ರಿಂದ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮಂತೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. நான் இயேசு கிறிஸ்துவை கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் சொல்லுவாங்க. கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப்னா இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்மை சோதித்தறிந்து வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಮುಖ್ಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರನ್ನೇ ನಾವು ಪ್ರೀತಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ನಡ್ಕೊಳ್ಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಹ ಅದನ್ನು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಿ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. பிரபஞ்சத்தின் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது 2 காரியங்களை குறிக்கும். ஒன்று, சுயநலமாக வாழ்வார்கள் மக்கள். 2வது, தேவை அவங்க எவ்வளவு இருந்தாலும் அவங்க திருப்தி இல்லாம இருப்பாங்க. 2 காரியம் சுயநலத்தில் இருக்கும். பிரபஞ்சத்தின் வேஷம் என்று சொல்லலாம். ಲೌಕಿಕ ಜೀವಿತ ಅಂತ ಹೇಳುವಾಗ 2 ವಿಷಯ. ಒಂದು, ಅವರು ಒನ್ ಮೋರ್ ಟೈಮ್ ಸರ್. மெட்டீரியலிசம், ஒரு திருப்தி இல்லாம இருப்பாங்க. அதை வாங்குவாங்க, சைக்கிள வாங்குவாங்க, அப்புறம் பைக் வாங்குவாங்க. பைக்ல திருப்தி இருக்காது, கார் போவாங்க. கார்ல ಅವರು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಜೀವನವನ್ನ ನಡೆಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಅವರು ಅವರ ಹತ್ರ ಏನೇ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ತಗೊಂಡ್ರು ತುಂಬಾ ಇದನ್ನ ಕೊಂಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇರ್ತದೆ, ಅದನ್ನ ಕೊಂಡ್ಕೊಂತಾರೆ, ಆದ್ರೆ ತೃಪ್ತಿ ಇರೋದಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯ. ஆசை ஆசை ஆசை, ஒவ்வொரு நாளும் ஆசை தான். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಕೂಡ ಲೌಕಿಕ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಆಸೆ 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 ಉಂಟಾಗುತ್ತದೆ. அடுத்த பாயிண்ட் என்னன்னா செல்ஃபிஷ். அவங்க தங்களை அலங்கரிப்பதிலே, தங்களுக்காக தேடுவதிலேயே அவங்க வாழ்க்கை முடிந்து போய்விடும். ಲೌಕಿಕ ಜೀವಿತದ ಮಕ್ಕಳು ಎರಡನೇದಾಗಿ ಸೆಲ್ಫಿಶ್ನೆಸ್ ಅಂದ್ರೆ ಅವರು ತಮಗಾಗಿ ಮಾತ್ರ ಜೀವಿಸುವಂತದ್ದು, ತಮಗೆ ಬೇಕಾದದ್ದನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. ಹೀಗೆ ಅವರು ಅವರು ಮಾತ್ರ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ. உதாரணமாக, அவங்க யாராவது தங்களை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா என்று மற்றவருடைய அப்ரிசியேஷனுக்கு அவங்க ஏங்குவாங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಯಾರಾದ್ರೂ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಾನು ಒಳ್ಳೆಯವನು, ನಾನು ಹೀಗೆ, ನಾನು ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನನ್ನು ಹೊಗಳಬೇಕಲ್ಲವಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ತವಕಿಸುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இல்ல பிரியமானவர்களே. ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவங்களுடைய
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவருடைய ஃபோக்கஸ் ಆನ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಅವ್ರಿಗೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, ದೇವರ ಮಕ್ಕಳು, ಕರ್ತನನ್ನು ನಾನು ನನ್ನ ಮುಂಭಾಗ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಅವರು ನನ್ನ ಬಲಗಡೆ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. உலக மக்களுக்கு அப்படி கிடையாது. ಲೌಕಿಕ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿ ಇರೋದಿಲ್ಲ. அவங்க ஃபோக்கஸ் வந்து சில ஒண்ணு அவங்க சரீரத்துல இருக்கும், இல்லைன்னா ஒரு பொருள் மீது இருக்கும். ಅವರ ಫೋಕಸ್, ಅವರ ದೃಷ್ಟಿ ಎಲ್ಲ ಅವರ ಒಂದು ಶರೀರದ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. ಅವ್ರ ಶರೀರವನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸೋದು. ಎರಡನೇದಾಗಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. ಯಾವ್ದಾರ ಒಂದು ವಸ್ತು, ಯಾವ್ದಾರ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ. நமக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு சரீரத்துல ஜீவன் வேண்டும், வீட்டுல வாழ்றதுக்கு சில காரியங்கள் நமக்கு தேவைதான், சில மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைதான். இது யாரும் மறக்கவே முடியாது. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಜೀವವು ಬೇಕು ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ, ಮತ್ತು ನಾವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೆಲವು ವಸ್ತುಗಳು ಸಹ ಬೇಕಾಗುತ್ತದೆ. மாறாக அந்த வஸ்துகளுடைய இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை வச்சு, இயேசு கிறிஸ்துக்கு இது பிடிக்குமா என்று நாம் கொஞ்சம் யோசித்து நம்ம அந்த வஸ்துக்களை வாங்கினா, அல்லது நம்ம சரீரத்தை அழகுபடுத்தும் போது இதனால, இந்த சரீரத்தினால தேவன் நாம மகிமைப்படுமா அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணும்போது அது ஒரு வாழ்க்கையில ஒரு ಮುಖ್ಯமான ಸಂಭವமாக ಮಾರಿಬಿடும். ಆದ್ರಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ವಸ್ತುಗಳು ನಮಗೆ ಬೇಕಾ ಅಥವಾ ಇದಕ್ಕೆ ಏನು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡುವಾಗ, ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ದೊರೆಯುತ್ತದೆ. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுல இப்படி ரெண்டு நியூஸ் இருக்கும். ஒண்ணு, அவங்க வந்து தங்களை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ನ್ಯೂಸ್ ಇದೆ, ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ 2 ನ್ಯೂಸ್ ಇರ್ತದೆ. ಅದು ಒಂದೇನಂದ್ರೆ, ಅವರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರಂಗೆ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. எல்லாரும் வந்து அவங்கதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிடுவாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇವರೇ ನಮಗ್ ಬೇಕು ಅಂತ ಹೇಳುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ದೊಡ್ಡವರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾರೆ. அப்புறம் அடுத்த வகையான நியூஸ் என்னன்னா, தங்களை சுயநலத்தை திருப்திப்படுத்திருக்க கொலை, கொள்ளை, ஏமாற்று, பொய், இந்த மாதிரி காரியங்களை நான் பார்க்க முடியும். ಎರಡನೇದು ಏನಂತಂದ್ರೆ, ಕೊಲೆ, ದರೋಡೆ, ಸುಳ್ಳು, ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. தங்கள் சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த காரியங்கள் நடந்துபட்டு, ಶರೀರವನ್ನು, ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಜರುಗುತ್ತಿರುತ್ತವೆ. கோர்ட்ல எவ்வளவோ கேஸ் நடக்குது, எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது. ஆனா மனிதன் மறைவிடத்திலே அந்த சட்டங்களை தாண்டி அவன் உபச்சாரம் பண்ணுகிறான், வேசித்தனம் பண்ணுகிறான், திருடுகிறான், ஏமாற்றுகிறான். அது அவன் இருட்டுக்குள்ள செய்யறான் காரியங்கள் எல்லாம். ಮನುಷ್ಯನು ಸಮಾಜದಲ್ಲಿ ಅವನು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯ ಕಾನೂನು ಕಟ್ಟಳೆಗಳಿದಾವೆ. ಆದರೂ ಸಹ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಮೀರಿ ಅಥವಾ ಅದನ್ನು ಏಮಾರಿಸಿ ಆತನು ತನ್ನ ಶರೀರವನ್ನ ಕೆಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ತೃಪ್ತಿಪಡಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಒಳ್ಳೆಯವರ ಮೇಲೆಯೂ ಕೆಟ್ಟವರ ಮೇಲೆಯೂ ಅದನ್ನು ದೃಷ್ಟಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்கிறது. ಮನುಷ್ಯನು ಏನನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ಕರ್ತನಿಗೆ ಮರೆಯಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்மை டெஸ்ட் பண்ணுவோம், எக்ஸாம் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இந்த உலகத்தை வச்சு நான் வாழ்றேன்னா, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை முன் வச்சு என் வாழ்க்கை வாழ்றேன். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಚಿಂತಿಸೋಣ, ನಾವು ಈ ಲೋಕವನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟು ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ ಅಥವಾ ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ ಅಂತ.
இரண்டாவது பாயிண்ட் வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம ಆಸೆಪಡ வேண்டும். ಎರಡನೇ ವಿಷಯವೇನಂತಂದ್ರೆ ದೇವರ ಪರಿಪೂರ್ಣ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು. என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். ನನ್ನ ಸ್ವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದೀನಿ. எப்படியாவது இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப சில காரியங்கள் ஆசைப்படுவேன். ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. ஏன்னா அது ஆண்டோடைய சித்தம்னு தெரிஞ்ச பிறகு. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಚಿತ್ತ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡ ನಂತರ. ஒரு உதாரணமாக நேற்றைய தினத்திலே நான் 3 பிரசங்கம் பண்ண வேண்டியது. ஆனா நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு சனிக்கிழமை இரவிலே 9:30 மணிக்கு ட்ரெயின்ல ஏறி ನಾನು என் ஒய்ஃபும் ಅಮರ್ந்திருந்தோம். ನಾನು ನಿನ್ನೆ 3 ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ನಾನು ಮತ್ತು ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಶನಿವಾರ ಟ್ರೈನ್ ಟಿಕೆಟ್ ಮಾಡಿ ಟ್ರೈನಲ್ಲಿ ಹತ್ತಿ 9 ಗಂಟೆಗೆ ಕುಳಿತುಕೊಂಡದ್ದು. திருநெல்வேலிங்கிற ஊர்ல ட்ரெயின் ஏறி உட்காந்து நல்லா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என் ஒய்ஃபுக்கும். ஏன்னா எங்களுக்கு 2 லோயர் பெர்த் கிடைச்சிக்கிட்டு அதுல படுக்கையெல்லாம் விரிச்சிட்டு சூட் கேஸை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு 2 பேர் வந்து இது எங்க பெட் அப்படின்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡು ನಮ್ಮ ಬೆಡ್ ಅನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಲೋಯರ್ ಬರ್ತ್ ರಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು ನಮಗೆ. ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 2 ಜನ ಬಂದು ಇದು ನಮ್ಮ ಬರ್ತ್ ಸೀಟ್ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு லோயர் பெர்த்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இரவு நேரத்துல ஆண்டு எழுப்பி விடும்போது கொஞ்ச நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்றதுக்கு அது ரொம்ப உதவி செய்யும். ಲೋಯರ್ ಬರ್ತ್ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ರಾತ್ರಿ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ முழங்கால் போட்டிருக்கு. ಮೊಣಗಾಲ್ ಊರಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. பிரியமானவர்களே, நான் சந்தோஷமா இருக்கும்போது அந்த 2 பேர் வந்து இது எங்க இடம்னு சொன்ன உடனே நான் என் டிக்கெட்டை பார்த்தா அவங்க சொல்றது உண்மைதான். என் ட்ரெயின் வந்து அதுக்கு முந்தின ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் நம்பரை மறந்து நான் இந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கேன். ಅದು ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಸರಿನೇ. ನಾವು ನೋಡ್ತೀವಿ ನನಗೆ ಮುಂದಿನ ಟ್ರೈನ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾನು ಮರೆತು ನಾನು ಈ ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. வந்திருந்தவங்க எங்களுடைய வயசு ஆட்கள் 2 பேரும். ಬಂದವರು ಕೂಡ ನನ್ನ ವಯಸ್ಸಿನ ವರೆ ಆಗಿದ್ದಾರೆ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ಅವರು ಕೂಡ ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ. என்ன செய்யனே தெரியல. ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. அப்போ எனக்கு நினைவு வருது, ஆண்டவரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 மெசேஜ் கொடுக்கணும். ஆண்டவரே இது பிளாக் பண்ணிடுறீரா? என் ஒய்ஃப் உடனே சொல்ற, சரி நான் வீட்டுக்கு போயிடுவோம், மணி வர ஆச்சு, இனி பஸ் கூட திருநெல்வேலியில கிடைக்காது, 10 ஆக போகுது, இனி பஸ் எல்லாம் போயிருக்கோம், போனாலும் அங்க ரொம்ப நேரம் லேட்டா போய் சேருவோம், அங்க திருநெல்வேலி போயிடுவோம் அப்படிங்கிறா. வீட்டுக்கு போயிடலாம், ரிட்டர்ன் ஆயிடலாங்கிறா. ನಮ್ಮ ಪತ್ನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಂತಂದ್ರೆ, ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ, ಲೇಟ್ ಆಯ್ತು ಮತ್ತು ಬಸ್ ಕೂಡ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ, 10 ಗಂಟೆ ಆಯ್ತಾ ಇದೆ, ಅದರಿಂದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ದೇವ್ರೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾನು 3 ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் என்ன பண்ணேன், சரி அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, சார் டிடி போய் கேளுங்க சார், டிடி கேளுங்கிறாங்க. நானும் ஓடி போய் டிடி போய் கேட்கிறேன். டிடி வந்து முடியவே முடியாதுன்ட்டார். ಟಿಟಿ ಹತ್ರ ನಾನು ಹೋಗಿ ಕೇಳಿದೆ, ಈ ತರ ಆಗಿದೆ ಅಂತ. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಟಿಟಿ ಹತ್ರ ಕೇಳು ಅಂತ. ಅಲ್ಲೋಗಿ ಕೇಳಿದಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಆಗೋದೇ ಇಲ್ಲ, ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. டிடி ஒன்று சொன்னாரு, இந்த கடைசி உங்க கம்பார்ட்மெண்ட் கடைசி கம்பார்ட்மெண்ட்ல அண்டர்சர்வ் இருக்கு, அதில் போய் ஏறிக்கிடுங்க, முதல்ல ஏறுங்க, அப்புறம் நீங்க ஆலோசனை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நாங்க ஓடி போய் ஏறிட்டோம், சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போய். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಕಡೆಯ ಒಂದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಅನ್ರಿಸರ್ವ್ಡ್ ಇದೆ, ಅನ್ರಿಸರ್ವ್ಡ್ ಹೋಗಿ ನೀವು ಹತ್ರಿ, ಅಲ್ಲಿ ಆಮೇಲೆ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ. அண்டர்சர்வ்ல நானும் என் ஒய்ஃபும் நின்றுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப கூட்டம், ஃபுல் கூட்டம், நின்றுகிட்டு இருக்கிறோம், நடிக்கிறாங்க. 1 மணி நேரம் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இப்படி என்னால் முடியாது, நின்றுகிட்டே டிராவல் பண்ண முடியாது, சூட்கேஸ் வேற இருக்குது, என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு சின்ன ஒரு ஜெபம் பண்றேன். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರುವಾಗ ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, ದೇವ್ರೆ
ನಾನ್ ನಿಂತ್ಕೊಂಡಿರಕ್ ಆಗಲ್ಲ, ನನಗೆ ಏನ್ ಮಾಡೋದು, ಸೂಟ್ಕೇಸ್ ಬೇರೆ ಇದೆ ಅಂತ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ. உங்களுடைய சித்தம் நாளைக்கு சர்ச்சில் 3 பிரசங்கம் பண்ணணும், நீர் என்னைய அழைச்சிட்டு போறீரு, எப்படி நான் அப்படி சேர முடியும், காலையில 9 மணிக்கு உள்ள அங்க இருக்கணும் ஆண்டவரே, இப்போ இப்படி பார்த்தா இந்த ட்ரெயின்ல என்னால முடியுமா முடியாதுங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்குது ஆண்டவரே. சின்ன ஜெபம் பண்றேன். ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವ್ರೆ ಹೋಗಕ್ ಆಗತ್ತ ಇಲ್ಲೋ, ನಿನ್ ಚಿತ್ತ ನಾಳೆ 3 ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತೆಲ್ಲ ಹೇಳಿ. என் மூத்த பையனுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இப்படி ஆயிட்டுடா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். சரி, நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுறேன், அங்க ஏதாவது பஸ் வந்துச்சுன்னா நான் ஏறி வரேன், பஸ்ஸுக்கு முதல் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரிப்பான்னு சொல்லி உடனே ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறான் அடுத்த ஸ்டேஷன்ல. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ ನಾನು ಇಳಿದ್ಬಿಡ್ತೀನಿ, ಮತ್ತೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬಸ್ ಇದ್ರೆ ಬುಕ್ ಮಾಡು ಅಂತ ನಾನೇ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಅವರು ಕೂಡ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು ಹೇಳಿದ್ದೀನಿ, அவரு கூட அதே தர பஸ் புக் பண்ணிவிட்டு. அப்போ அந்த பஸ்ஸுக்காக காத்து நிக்கிறேன். அங்க பஸ் வந்து காத்து நிற்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கொசு பயங்கரமா கடிக்குது. இருந்தாலும் சரி இந்த பஸ் வரும்னு பார்த்து கரெக்டா அந்த பஸ் வந்துச்சு. கரெக்டா 9 மணிக்கு ಚರ್ಚ್ಗೆ ನೊಳೆಯತಕ್ಕதாக ದೇವನ್ ಕೃಪೆ செஞ்சார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಆ ಬಸ್ ಬಂತು. ಒಂದು ಕಾಡಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟವಾಯಿತು ನನಗೆ, ಅಲ್ಲಿ ಸೊಳ್ಳೆಗಳ ಕಾಟ. ಆದ್ರೂ ಕೂಡ ಬಸ್ ಅನ್ನು ಹತ್ತಿ ನಾನು ಬೆಳಿಗ್ಗೆ 9 ಗಂಟೆಗೆ ನಾನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಯ್ತು. எனக்கு தெரியும் தேவன் இதை விரும்புகிறார், நான் கண்டிப்பாக சர்ச் போகணுங்கிறது தேவ சித்தம். இது எனக்கு வாழ்க்கையில் தெரியும். ದೇವರು ಇದನ್ನು ನನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಗೊತ್ತು. ದೇವರು ಇದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இது கர்த்தருக்கு பிரியமான காரியமாங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். ಇದು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯವೇ ಎಂದು ಆಗಾಗ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಬೇಕು. ஒவ்வொரு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், சரி எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறேன், இது கர்த்தருக்கு பிரியமா, இந்த ஆளோடு பேசுறேன் கர்த்தருக்கு பிரியமா, இந்த ஆளுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தை நம்ம அதிகமாக வாழ்க்கையில் ಅನುಭವಿಸಬಹುದು. ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಕೂಡ ನಾವು ಈ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾ, ಈ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ನಾನು ಖರೀದಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾ, ಹೀಗೆ ಒಂದೊಂದು ವಿಷಯಗಳಿಗೂ ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ಅದು ನಮ್ಮನ್ನು ಉತ್ತಮವಾದ ಕಡೆಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. மூன்றாவதாக லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு அருமையான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பைபிள்ல, மறுரூபம் ஆகுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நம்ம வாழ்க்கையில் முக்கியம் என்று வேதம் சொல்லியிருக்கு. ಇದು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಶನ್ ಎಂಬುದಾಗಿ ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು, ಇದು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದದ್ದು. ಇದೇನಂತಂದ್ರೆ ಮರುರೂಪಗೊಳ್ಳುವುದು. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? அது பாருங்க, நம்முடைய உறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். 20 வயசுல இருந்த உறுப்பு வந்து 40 வயசுல இல்லை, 40 வயசுல இருந்த உறுப்பு வந்து 50 வயசுல இல்லை. தலை முடிய பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அழகா இருக்கும், ஃபுல்லா இருக்கும், வயசு ஆக ஆக வெள்ள முடியாகும். இப்படி அது நம்ம ரூபம் மாறிக்கொண்டே இருப்பது எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்ச ஒரு காரியம். ಏನಂದ್ರೆ ಈ ಒಂದು ಮರುರೂಪ ಅಂದ್ರೆ ನೋಡಿ, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ರೂಪವು ಬದಲಾವಣೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. 20 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ರೂಪವು 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ, 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು 60 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ತಲೆಯ ಕೂದಲೆಲ್ಲ ಬೆಳ್ಳಗಾಗುವುದು, ಹೀಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದ ವಿಷಯವಾಗಿದೆ. இப்பதான் வருது மறுரூபம்னா. எப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரு தங்களை சின்ன பையங்களாவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது சில ஆப்ரேஷன் பண்றாங்க முகத்துல, சில தலையில முடியில கலர் அடிச்சுக்கிறாங்க. இப்படி அடிச்சு ஒரு 10 ವಯಸ್ಸು ಕಮ್ಮಿಯಾ அவங்க ಕಾಮಿಕ್கிறாங்க எல்லாருக்கும். ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ತರ ಆದ್ರೆ ಕೂಡ, ವಯಸ್ಸಾದ್ರೆ ಕೂಡ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಚಿಕ್ಕವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣ್ಲಿಕ್ಕೆ ತಲೆಗೆ ಬಣ್ಣ ಹಚ್ಕೊಳ್ತಾರೆ, ಅಥವಾ ಮುಖಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಒಂದು ಸರ್ಜರಿ ಮಾಡ್ತಾರೆ, ಬೇರೆ ಏನೋ ಒಂದು ಮಾಡಿ ತಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಸಣ್ಣವರ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ, ಯವನಸ್ಥ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವಂತದ್ದು. குள்ளமா இருந்தாச்சுன்னா அவங்க நெட்டையா இருக்கிற மாதிரி பெரிய ஷூ வாங்கி போட்டுக்கிறாங்க. ಕುಳ್ಳಕ್ಕಿದ್ರೆ
ಅವರು ಉದ್ದಕ್ಕಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶೂ ಅನ್ನ, ಅವರು ದೊಡ್ಡ ಶೂ ಅನ್ನ ಹಾಕೊಳ್ತಾರೆ. கருப்பா இருந்தாச்சுன்னா நிறைய கிரீம் வாங்கி போட்டு ஒரு வெள்ளையா இருக்கிற மாதிரி அவங்க வெளியில காமிக்கிறாங்க. ಆ ಕಪ್ಪುಗಿದ್ರೆ ತುಂಬಾ ಕ್ರೀಮ್ ಹಾಕೊಂಡು ಅವರು ಅದು ಬಿಳಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇರ್ತಾರೆ. பிரியமானவர்களே, இது மனித சுபாவம். உலகத்துக்காரங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திலே மறுரூபமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ಹೌದು, ಏನಂದ್ರೆ ನೀವು ನಾವು ಒಂದು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮರು ರೂಪವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಬೇಕು. ಲೌಕಿಕ ಕಾರ್ಯದವರಂತೆ ಇರಬಾರದು. அதிகமாக ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது நம்மை அறியாமலேயே நம்முடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ, ಅರಿತುಕೊಳ್ಳುವಾಗ ನಮಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆಯೇ ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗುತ್ತವೆ. ಪ್ರಿಯರೇ, நம்முடைய வார்த்தையிலே அன்பு கலந்திருக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ತುಂಬಿರುತ್ತದೆ. நாம் பேசும்போது அந்த உலகத்தார் பேசுற மாதிரி வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ண மாட்டோம். ಲೌಕಿಕ ಮನುಷ್ಯರು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾತುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. நீ போ அப்படின்னு அவங்க சொல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், நீங்க போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த போங்கங்கிற வார்த்தையோடு கூட ஒரு அன்பு கலந்த இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ಲೌಕಿಕ ಜನರು ನೀವು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಗದರಿಸಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಹೋಗಿರಿ, ಹೋಗಿ ತಿರುಗಿ ಬನ್ನಿರಿ. ಅಥವಾ ಅವರ ಮಾತಿನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಭಾವನೆ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. என்னுடைய இளைய மகனுடைய டைலாக் நான் அடிக்கடி கூர்ந்து பார்ப்பேன். பசங்களோட பேசும்போது அந்த காலேஜ் படிக்கிற பசங்க நீங்க வாங்க என்று பிள்ளைங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பான். ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಗನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ, ಅವನು ಆ ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೂ ಕೂಡ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದ. ஏன்னா நான் சின்ன வயசுல விதைச்ச விதைகள். நான் சர்ச் எல்டர்ஸா நிறைய பேரை ஐயா 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 அன்னி கூப்பிடுவேன். ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದದ್ರಿಂದ ನಾನು ಅನೇಕರನ್ನು ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಅಂತ ಕರೀತಿದ್ದೆ. இப்போ கூட டாக்ஸில பேசினா சார் கூப்பிடுறேன். சார் என்ன சார், எங்க போறீங்க சார் அப்படின்னு இந்த டாக்ஸிக்காரனுக்கு ரொம்ப குஷி ஆயிரும். ಆಗ ಟ್ಯಾಕ್ಸಿ ಹೋಗುವಾಗ ಸರ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೊಂಟಿರಿ ಸರ್ ಅಂತಂದ್ರೆ ಟ್ಯಾಕ್ಸಿ ಅವನಿಗೆ ಬಹಳ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ஒரு சார்ங்கிற வார்த்தை சொல்லும் போது ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான். பிரியமானவர்களே, ಸಾರ್ ಎಂಬ ಒಂದು ಮಾತನ್ನು ಅವರು ಕೇಳುವಾಗ ಮನುಷ್ಯರು ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. எனக்கு நார்த் கர்நாடகாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் உண்டு. ನನಗೆ ನಾರ್ತ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಹಿಡಿಸಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ. அது பாஸ்டர் சாலமோனுடைய வீட்டுல அந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். உக்கேரியில ಪಾಸ್ಟರ್ ಸಾಲಮೋನ್ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡೆ. ಉಕ್ಕೇರಿಯಲ್ಲಿ அவங்க பிள்ளைங்களுக்கு சாலமோன் என்ன கற்றுக் கொடுத்திருந்தாருன்னா, அந்த பிள்ளைங்க அப்படி தலை குனிஞ்சி கீழே அப்படி குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணுவாங்க. எனக்கு ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ ಕೆಳಗೆ ಬಂದು ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಅವರು ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. நானும் தலையை குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணுவேன் அந்த பிள்ளைங்களுக்கு. ನಾನು ಕೂಡ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಅವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತೇನೆ. நிறைய பேர் அந்த ஊர்ல பண்றாங்க, இப்ப கூட பண்றாங்க. ஏன்னா அவங்க இந்து ட்ரெடிஷன்ல வந்திருக்காங்க. காலைல விழுவாங்க, காலைல விழுறதுக்கு பதிலா சரீரத்தை வளைச்சி கீழே வச்சு அப்படி நமஸ்காரம் பண்ணுவாங்க. ಅವರು ಅನೇಕರು ಹಿಂದೂ ಟ್ರೆಡಿಷನ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ತಲೆ ಕಾಲಿಗೆ ಬೀಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈಗ ಅದರ ಬದಲಾಗಿ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುವುದನ್ನ ಅವರು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. ஏன்னா அவங்க வாயில பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரைஸ் தி லார்ட்னா அப்புறம் நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குறது, பிரைஸ் தி லார்ட்னா தேவனுக்கு தான் மகிமை, அது எனக்கு இல்ல. நானும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಅಂತ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಅದು ಆವಾಗ ಹೇಳುವಾಗ ಅದು ನನಗಲ್ಲ, ಅದು ದೇವರಿಗೆ ಹೇಳಿದದ್ದು. இரண்டாவதாக சிலர் பெரியவங்க அவங்க வலது கை எடுத்து நெஞ்சில வச்சிட்டு நமஸ்தே சார் அப்படிம்பாங்க. ரொம்ப அதுவும் அடுத்த ಟಚಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ ಇನ್ ಲೈಫ್ல. ಇನ್ನೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಏನಂತಂದ್ರೆ, ಅನೇಕರು ತಮ್ಮ ಬಲದ ಕೈಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೃದಯದ ಹತ್ತಿರ ಇಟ್ಟು ನಮಸ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நவனித்து ஒன்லி ஊழியக்காரங்களுக்கு தான் செய்வாங்களா, பெரியவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க? ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರಿ
எல்லாருக்கும். அது ஒரு ரெஸ்பெக்ட்ல, ಅದೊಂದು ರೆಸ್ಪೆಕ್ಟ್. அங்க பிரியமானவர்களே, நம்ம இது வாழ்க்கையை, மற்றவருடைய வாழ்க்கையும் டச் பண்ற ஒரு சில காரியங்கள் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಇತರರ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದು. இந்த சாதாரணமாக இந்த உலகத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாய், see you later அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ಅದನ್ನ ಅನೇಕರು ಬಾಯ್, see you later ಅಂತ ಈಗ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ನಾನು ತಪ್ಪಂತ ನಾನು ಅಷ್ಟೇ ಹೇಳೋದಿಲ್ಲ. நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை. ನಮಗೆ ನಮ್ಮ ಅವಲಂಬಿತರಿಗೆ ನಾವೀಗ ಹೇಳಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತವ್ಯ. அதான் அப்போ அவங்களே அறியாம அவங்க மறுரூபமாகி விடுவாங்க. ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಷನ್ ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದಾಗೆ ಅವರು ಏನಾಗ್ತಾರೆ, ಒಂದು ಮರುರೂಪ ಆಗ್ತಾರೆ. ಅದೇ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಷನ್. இந்த கால வேளையிலே இந்த வசனத்தை நம்ம அதிகமா தியானிச்சோம். இந்த வசனம் வாழ்க்கையில கிரியை செய்யும் நீ விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை அடிக்கடி தியானம் பண்ணுங்க. நான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து மறுரூபமாகவும் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ಆದ್ರಿಂದ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ರಿ. ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ತೀನಿ. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பு ஆண்டவரே, என்னோட கூட ஜெபிக்கிற 47 பேர் வந்திருக்காங்க. ஆண்டவரே, 47 பேரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தை செய்யணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது, மறுரூபமாகணும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. இப்படி காரியங்கள் வாய்க்க செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.